அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திருக்கார்த்திகையை முன்னிட்டு அனைத்து ஆலயங்களிலும் தீபமேற்றி வழிபடுவது நமது மரபாகும். அதன்படி திருப்பரங்குன்றத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மலை மேல் இருக்கின்ற தீபத்தூணிலே விளக்கேற்றுவதற்கு அனுமதி இல்லாத ஒரு காரணத்தால் இந்து அறநிலையத்துறை ஏற்றவில்லை. தற்பொழுது உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த முழு மலையும் முருகனுடைய மலை, அந்த தீபத்தூண் விளக்கேற்ற வேண்டும். அது அங்கே இருக்க அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கலாம், இல்லை அதிகாரி இருக்கலாம், யாருன்னா சரி. அவங்களுடைய கடமை என்னென்னா கோர்ட்டுடைய இதை அமுல்படுத்த வேண்டும். அதுதான் அவங்களுடைய கடமை. அவங்க ஒன்றும் அங்கே விசாரணை இல்லை, நீதிபதி இல்லை. இந்த சூழ்நிலையில் எந்தவித இது ஏற்பாடு இல்லாமல் அனுமதி கிடைச்சி கூட மேலே ஏற்ற முடியல. இது ஒரு அரசியலுடைய வன்முறை. இது இந்து சமுதாயத்தினுடைய துரோகம் செய்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு. ஆகவே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்துக்களை அவமானப்படுத்த வேண்டும், இந்துக்களுடைய உரிமைகளை அளிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இது செயல்படுத்துகிறது. இந்த அரசாங்கத்திற்கு உறுதுணையாக அறநிலையத்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு அரசியலுடைய வன்முறை, இல்லையில் அரசியல் ரவுடித்தனம் என்று தான் கூற வேண்டும். ஆகவே நிச்சயமாக இதை விஸ்வ இந்து பரிஷத் வன்மையாக கண்டிக்கின்றது. இன்று நாளை மறுநாள் 3 நாள் ஏற்ற வேண்டும், உடனடியாக அதை ஏற்ற வேண்டும். இல்லை முழு சமுதாயம் ஒன்று திர வேண்டும். இந்த ஒன்று திரண்டு நிச்சயமாக மேலே ஏற்றியே தீரும் வரை இந்த போராட்டம் ஓயாது. இது ஜனநாயகத்தை மதிக்கின்ற ஒரு சமுதாயம். அதை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வன்முறை மூலமாக, அரசியல் வன்முறை மூலமாக தடுத்து விட வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அது நடைபெறாது. ஆக விஸ்வ இந்து பரிஷத் நிச்சயமாக போராடும். முழு சமுதாயத்தை ஒன்று திரட்டி, துறவிகள், சான்றோர்கள் அத்தனை பேர் ஒன்று திரட்டி அந்த தீபத்தினுடைய கொடியும் ஏற்றுவோம், அதோடு விளக்கும் ஏற்றுவோம். இது அதுவரை நாம் அனைவரும் ஒன்று தர வேண்டும், முழு சமுதாயம் ஒன்று தர வேண்டும். அப்போதுதான் இதுக்குண்டான தீர்வாக அமையும். ஆகவே இதுக்கு முத்தாய்ப்பாக ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும். இந்த அரசு, எந்த அரசு இல்லை, எந்த அரசு கூட இந்து சமூகத்தை ஆலயங்களை ஒப்படைத்து விட்டு அரசை ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும். நேர்மையான அதிகாரிகள் மட்டும் மற்ற அதிகாரிகளும் ஒன்று ராஜினாமா செய்து செல்ல வேண்டும். இல்லையே அவர்களை அந்த அரசாங்கம் மாற்ற வேண்டும். அதுவரை விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் எல்லா அமைப்புகளும் போராடும். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கந்தர் மலை மீது தீபத்தூணிலே தீபம் ஏற்றும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.